அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்ஏல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 2024 தமிழகத்தில் நிகழ்ந்த பிறப்புகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு பிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி தான் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 6 ஆண்டுகளில் பிறப்பு வீதம் குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய இந்த பிறப்பு சதவீதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு கம்மியாயிட்டே வந்திருக்கு. 2011 மக்கள் தொகை 11ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்க்குறப்ப இந்தியாவுடைய மக்கள் தொகை 1.21 கோடி 121 கோடியாக இருந்துச்சு. தமிழகத்தில் பார்த்தோம்னா 7 கோடி இருந்துச்சு. தமிழகம் 7வது இடத்துல இருந்தாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில். நாட்டினுடைய சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா 0.92% இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் தேசிய சராசரியை விட அதிக அளவு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல இருக்கு. தமிழகம் மாதிரியான மாநிலங்கள்ல பார்த்தோம்னா நாட்டினுடைய சராசரி வளர்ச்சியோட கம்மியா தான் இருக்கு. நாட்டினுடைய சராசரி வளர்ச்சி 0.92%. ஆனால் தமிழகம் மாதிரியான மாநிலங்கள்ல 0.30% தான் மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. இதை இன்னும் தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா 2019ஆம் ஆண்டிலிருந்து நம்மளுடைய இந்த குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கம்மியாயிட்டு வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2019 9,45,000 இருந்திருக்கு. இதுவே 2023 பார்த்தோம்னா 9,02,000 தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 9,45,000 9,02,000 குறைஞ்சிருக்கு. அதை தான் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாங்க. ஓகேங்களா? இதே 2024ஆம் ஆண்டு பார்த்தோம்னா 8,41,000 குழந்தைகள் மட்டும்தான் பிறந்திருக்கு. அப்ப இது பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வீழ்ச்சியை தான் நமக்கு 11% பிறப்பு விகிதம் குறைந்திருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. 2019 2019ஐயும் 2024ஐயும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப என்ன ஆகுதுன்னா 1 லட்சம் குழந்தைகள் குறைவாக தமிழகத்தில் பிறந்திருக்கு. இது 11% குறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான காரணங்கள் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா எதனால குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்தினுடைய பிறப்புகள் அப்படிங்கிறது ஒரு வருஷம் முடிஞ்சாலுமே அதுக்கப்புறமும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த டேட்டாவெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணாலுமே என்ன ஆகுது, நமக்கு 2024ஆம் ஆண்டு 8 லட்சம் 9 லட்சம் அப்படிங்கிற நம்பருக்கு போகாது. அப்ப பிறப்பு விகிதம் 11% கம்மியானது ஏறக்குறைய சரிதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது தமிழகத்திற்கு லாபமா நஷ்டமா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு கல்வி, சுகாதாரம், பிற சேவைகளில் ஒரு சமமான பங்கீடு அப்படிங்கிறது இருக்கும். சிறிய குடும்பங்கள்னால ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத எடுத்துட்டு வர முடியும். பெண்களுக்கு பார்த்தோம்னா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கும். சுகாதார மேம்பாடு அப்படிங்கிறது இருக்கும். தாய் சேய் இறப்பு விகிதம் அது எல்லாமே கம்மியாகும். இதே நெகட்டிவ்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் நமக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது பங்கிடப்படுது. அப்போ அது கம்மியாகும். மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கு நிதி பங்கீடு அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா மூத்த குடிமக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், டிபெண்டன்சி ரேஷியோ அதிகமாகும், எக்கனாமிக் அவுட்புட் கம்மியாகும், ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறதுமே நமக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் கம்மியாகிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கூட அதிகமாகும், கம்மியாகும். சரிங்களா? ஸோ ஏன் இந்த பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான காரணம் நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினது. அதே மாதிரி பார்த்தோம்னா பெண்களுக்கான கல்வி வளர்ச்சி, குடும்பங்களுடைய வளர்ச்சி, பெண்கள் முன்னிலையில் குடும்பங்கள் வளர்வது, இந்த மாதிரியான காரணங்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா திருமண வயது சராசரியா தமிழகத்தில் திருமண வயது அப்படிங்கிறது 22, 23 இருக்கு. அப்போ அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது, நவீன வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது, ஒரு குழந்தை மட்டுமே நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ் சமூகத்துக்குள்ள வந்தது. அடுத்ததாக பார்த்தோம்னா பெண்களுடைய முன்னேற்றம், விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் தமிழகத்தில் இந்த குழந்தை பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஆர் சிதம்பரம் மறைவு. ஸோ ஆர் சிதம்பரம் அவர்கள் பார்த்தோம்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட், ரொம்ப முக்கியமான ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட். நம்மளுடைய அணு ஆயுத சோதனைகளில் ரொம்ப பெரிய பங்காற்றி இருப்பார். 1974ஆம் ஆண்டு நடந்த முதல் அணுகுண்டு சோதனையிலையும் சரி, பொக்ரான் சோதனையிலையும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பார். அவர் சமீபத்தில் இறந்துட்டார். அவருக்கு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கம் 1975ஆம் ஆண்டு நமக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருப்பாங்க. 1988ஆம் ஆண்டு பார்த்தோம்னா நமக்கு பத்ம விபூஷன் விருதும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதை பற்றின செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் விருது, ரவிக்குமார் பெரியார் விருது, விடுதலை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி
ஸோ தமிழக அரசாங்கத்தினுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய விருதுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் தினத்தன்று இந்த விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் முக்கியமான விருதுகளை தலைப்பில் கொடுத்துருக்கோம். அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரவிக்குமார் அவர்களுக்கும், பெரியார் விருது யாருக்கு வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் வழங்க போகிறாங்க. மற்றபடி அண்ணா விருது, பாரதியார் விருது, இந்த மாதிரி எல்லா விருதும் கொடுத்துருக்காங்க. PDF அட்டாச் பண்ணியிருப்போம், எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது புயல் எப்படி உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புயல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு 3 கட்டங்களை தாண்டி தான் உருவாகுது. அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அடுத்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இந்த 3 கட்டங்களை தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும். சரிங்களா? ஸோ இந்த புயல்களுக்கு பேர் வைக்கக்கூடிய வரலாறை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி தான், அந்த விஞ்ஞானி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளெமெண்ட் ராக் அப்படிங்கிறவர் தான் புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறையை முதல்ல உலகுக்கு அறிமுகப்படுத்துறார். ஓகேங்களா? எப்படிப்பட்ட பெயர்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அரசியல் சார்ந்த பெயர்கள், இனம் சார்ந்த, மொழி சார்ந்த, மதங்களை காயப்படுத்தக்கூடிய பெயர்கள் எதுவுமே வைக்கக்கூடாது. நடுவு நிலைமையான பெயர்களை மட்டும்தான் வைக்கணும். அந்த பெயர்கள் ரொம்ப சிறியதாக இருக்கணும். உச்சரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா 8 எழுத்துக்களுக்கு மேல இந்த பெயர்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான காரணிகள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரு புயலுக்கு பெயர் வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வராங்க, இந்த ஒரு கட்டமைப்பு எப்படி ஏற்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1950ஆம் ஆண்டு உலக வானிலை அமைப்பு இந்த மாதிரியான வானிலை சார்ந்த விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும். வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அவங்க 2000ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தையே நமக்கு 6 மண்டலங்களாக பிரித்து 6 மண்டலங்களுக்குள்ளேயும் நாடுகளை உட்படுத்தி அந்த மண்டலங்களுக்கு இருக்கக்கூடிய நாடுகள் தான் பெயர் வைக்கணும். ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி ரொட்டேஷன் பேசிஸ்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த வகையில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன் மற்றும் தாய்லாந்து ஆகிய 8 நாடுகள் சேர்ந்து ஒரு 64 பெயர்களை முன்னாடி பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தோம்னா 2018ஆம் ஆண்டு ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஏமன் போன்ற நாடுகள்லாம் புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய அந்த அமைப்புல உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்கெல்லாம் சேர்த்து கொடுத்த இந்த ஒரு 169 பேர்கள் தான் இப்போ நமக்கு அப்படியே ஒவ்வொரு பேராக வச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முறை வைத்த பேரை இன்னொரு முறை பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த கண்டினியூன்சி அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு எதுக்காக இந்த புயல்களுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா பல்வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் நிறைய புயல்கள் ஏற்படலாம். அப்போ ஒரு புயலுக்கும் இன்னொரு புயலுக்கும் அந்த ஒரு வேறுபாடை காட்டணும், அதை பற்றின ஸ்டடீஸில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வயதான பிறகு பிள்ளைகள் கவனிக்க விட்டால் பெற்றோர் வழங்கிய சொத்துக்களின் தான பத்திரத்தை ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் சேர்ந்த ஒருத்தர் சொத்தை வாங்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்காம விட்டுருக்காங்க. ஸோ உயர் நீதிமன்றத்தில் அந்த பெற்றோர்கள் வழக்கு போட்டப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயத்தை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. சட்டத்தின்படி அவங்க பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் எழுதி கொடுத்துருக்கீங்க, அப்போ இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் தான் உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெற்றோர்கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கினதுக்கு அப்புறமா பெற்றோர்களை கைவிடக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு பார்த்தோம்னா பெற்றோர்கள் எழுதி கொடுத்த அந்த தான பத்திரம் அப்படிங்கிறத ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு செய்தி தான் கடைசியாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. எல்லாமே முக்கியமான ஆர்டிகல்ஸ் இன்னைக்கு பார்த்தது, நல்லா பார்த்து வைங்க. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.